ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய கோடை காலத்துக்கு இதமான இயற்கையான ஒரு குளிர்பானம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முலாம்பழம் ஜூஸ். இது நம்ம வீட்டிலையே ஹோம்மேடாக ரெடி பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் கடைகளில் அடிக்கடி ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையான குளிர்பானம். இது நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், கடையில் நம்ம நல்ல பழுத்த முழாம்பழம் நல்ல பழமாக பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான முலாம்பழம் ஜூஸ் நம்ம ரெடி பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய சதைகள் அனைத்தையுமே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஹனி, சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஐஸ் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அடிஷ்னலாக நம்ம பால் நல்லா காய வச்சு ஆற வச்ச பசும்பால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மெத்தடில் இத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஹோம்மேடாக செய்யும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான இயற்கையான குளிர்பானமாக இருக்கும். நம்மளுடைய உடலுக்கும் ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடியது. குடிச்சுக்கோங்க செல்லம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே குழந்தைங்க எடுத்து குடிச்சிட்ருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதுவே நாங்கள் இது கடையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அதில் ஒரு சிறு கசப்பு மாதிரி இருக்கும். அது குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அதனால் அதிகம் குடிக்க மாட்டாங்க. இது நாங்களே வீட்டில் இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கரெக்டாக லெவலில் செஞ்சுருக்கோம். அதனால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இன்னும் வேணும்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹெல்த்துக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்மளே ஹோம்மேடாக ரொம்ப ஹைஜீனிக்காக செஞ்சு குடிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் இந்த ஹேபிட் ஃபாலோ அப் ஆகும் அவங்களுடைய ஃப்யூச்சரில். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கோடை காலம் முழுவதுமே நம்ம இந்த மெத்தடை, நேச்சுரலான இந்த ஜூஸ் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, தினமும் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். தினமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹீட்டை, உடம்புல இருக்க ஹீட்டை சமநிலையில் வச்சுக்கும். சரிங்களா? சில ஜூஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் தினமும் முலாம்பழம் ஜூஸு இந்த மாதிரி நேச்சுரலாக ஹோம்மேடாக நீங்களே போட்டு குடிங்க. குடிச்சுக்கோங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தியானது. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை சமநிலையில் வச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக யாருமே இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. தினமுமே அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் சாலிடாக கண்டிப்பாக குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கூட. ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிட முடியல, குடிக்க முடியல அப்படின்னாலுமே கூட, இதெல்லாம் செய்ய எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலுமே கூட ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு முலாம்பழத்துடைய உள்ளே இருக்கக்கூடிய சதை மட்டும் எடுத்து லைட்டாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி, சரி நாட்டு சக்கரை முடியல அப்படின்னாலும் லைட்டாக ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மிக்சியில் அடித்து குடிங்க. அதுவே கூட போதும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூசேஜான கண்டென்ட் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். எல்லாம் போதுமா? நல்லா இருக்கா ஜூஸு? நல்லா இருக்கா செல்லம் ஜூஸு? இன்னுமா?
அவ்வளோதான் செல்லம், தீந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கிட்ஸு ஜூஸ் இன்னும் வேணும் வேணும் கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, திரும்ப கடைக்கு போயிட்டு பழம் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்லாம். சரியா? சரி, ஓகே, வச்சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்கிறப்போ நான் கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்ததோட அவ்வளோதான், எனக்கே கிடைக்கல. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வச்சுடுங்க, வாஷ் பண்ணிக்கலாம், வச்சுடுங்க.